ம். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாட இடை உடுத்தி சிவகங்கை குலத்தருகே சிதூர் கைச்சிறு திருப்பால் சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது. பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது. பேரழகு ஈடாக வேறொன்றோ கிடையாது. சின்னஞ்சிறு பெண் போலே மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி. மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி. இன்பமெல்லாம் தருவாள் எண்ணம் எல்லாம் நிறைவாள். பின்னல்களை போட்டு பிச்சி பூச்சூட்டிடுவாள். பின்னல்களை போட்டு பிச்சி பூச்சூட்டிடுவாள். பித்தனுக்கு இணையாக நர்தனம் மாடிடுவாள். பித்தனுக்கு இணையாக நர்தனம் மாடிடுவாள். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாட இடை உடுத்தி சிவகங்கை குலத்தருகே சிதூர் கைச்சிறு திருப்பால். சின்னஞ்சிறு பெண் போலே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. श्री कृष्ण जी, सूपर सूपर मैथिली जी, ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்தகலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய த்ரைலோக்ய நாதாய धन्वन्तरि महाविष्णवे नमः. ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோருடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் உடல் நலத்துக்கும் வேண்டிக்கிறோம். ஏன்னால் இந்த மனித ஜென்மம் கிடைச்சிருக்கு. இதனால் இருக்கிற பெரிய பாக்கியம் நமக்கு. இந்த ஒரு ஜென்மத்தில் தான் நம்மளால் கடவுளை அடைய முடியும். அதற்காகவாது நல்ல உடம்புல இருக்கும். அதுக்காக வேண்டிக்கிறோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கௌஷல்யாஜி ஸ்லோகம் சொல்லலாம். பிரார்த்தனை. जय श्री कृष्ण सर. ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवाहंसस्तुनूभिः यशेम देवहितैर्यधायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धस्वराः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षयो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु.
ॐ शान्ति शान्ति शान्तिः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ப்ராக்டிஸ் பண்ணல சார், இது எனக்கு அவ்வளோ தூரம் இது தெரியாது, அதனால கொஞ்சம் அங்கங்கே தப்பாக இருக்கும். பர்ஃபெக்டாக சொன்னேன், ஒன்றுமே தப்பு இல்லை. தேங்க்யூ சார். வெரி நைஸ், ஓகே சார். கரெக்டாக தேங்க்யூ சொன்னேன். சார். ஆல் எங்கேயுமே ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. ஓ ரொம்ப நல்லது. தேங்க்யூ சார். முண்டக்க உபனிஷத்தில் இருக்கோம் நம்ம. ம் ம் இந்த முண்டக்க உபனிஷத்தில் நமக்கு 8 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். 2வது முண்டகத்தோட முதல் கண்டத்தில். ஏன்னா இந்த கேள்வி எதை அடைந்தால், எதை அறிந்தால் எல்லாத்தையும் அறிய முடியும் அப்படிங்கிற கேள்வி. ஸோ அந்த கேள்விக்கு அவர் ஒரு வார்த்தையில் பிரம்மன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் குருவெல்லாம் சிஷ்யருக்கு முழுசாக புரியணும், ஒழுங்காக புரியணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியணும் அப்படிங்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த அபராவித்யா என்ன, பராவித்யா என்ன, அந்த பராவித்யாலேருந்து இருக்கிற பிரம்மன் எது, அந்த பிரம்மனை எப்படி அடையிறது, நேத்தி இது இல்லை இது இல்லை ஆனால் இதுதான் அப்படின்னு சொன்னாலும் புரியாது நமக்கு. கடைசியில் இந்த அத்வைத்தம் நானும் நீங்களும், இந்த பறவைகளும், இந்த மிருகங்களும், இந்த பொருள்களும், இந்த பிரபஞ்சமும் எல்லாமே ஒன்றிலிருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறது புரியறது கொஞ்சம் கஷ்டம். அதற்காக தான் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றார். இதே தான் நம்ம நாராயணியம் 5வது தசகமும் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ நம்ம இப்போ அது வரைக்கும் 8 ஸ்லோகங்களை பார்த்துருக்கோம். அந்த 8 ஸ்லோகங்களை ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட 2 ஸ்லோகங்கள் 9ஆவதும் 10ஆவதும் எடுத்துக்கலாம். முதல் ஸ்லோகம். ததேதத் சத்யை யதா சுதீப்தாத் பாவகாத் விஸ்ஃபுலிங்காஸ் சஹஸ்ரஷ பிரபவந்தே சரூபாஹ. சேம் கேரக்டர், ரெண்டுமே ஒன்றுதான், எல்லாமே ஒன்றுதான், சேம் ரூபம். அக்னியின் ஜுவாலை அண்ட் அக்னி ரெண்டும் தனித்தனி இல்லை, அதுக்கு இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே சேம். பெருசுலேருந்து சின்னது வருது அப்படிங்கிறது இல்லை, ரெண்டுமே ஒன்றானது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமானது. சரூபாஹ ததாக்ஷராத் விவிதா சௌமிய பாவா பிரஜாயந்தே தத்ர சைவாபி யந்தி திவ்யோஹ்யமூர்த்த புருஷஸ்ஸ பாஹ்யாப்யந்தரோஹ்யஜ அப்ராணோஹ்யமானாஷுப்ரோ க்ஷராத் பரதப்பரஹ. மூர்த்தி இல்லாதது, உருவம் இல்லாதது, அமூர்த்தஹ. பாஹ்யாந்தரோ, வெளியிலையும் உள்ளேயும் ரெண்டு இடத்துலையும் அதுதான் இருக்கு. யஜஹ, அதுக்கு ஜென்மம் கிடையாது, பிராணன் கிடையாது, மனம் கிடையாது. சுப்ரோ, பியோரானது. அக்ஷராத், அழிவில்லாதது. அக்ஷராத் பரதப்பரஹ, அக்ஷரம் அப்படிங்கிற அந்த மாயையும் தாண்டி இருக்கு. இதான் சத்தியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலையும் சத்தியம்னு சொல்லியிருக்கார். அது என்ன சத்தியம்னா, இதெல்லாம் நம்ம ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறோம், இந்த விதிகள்லாம் பண்ணுறோம், அதுலேருந்து வர பலன்களும் சத்தியம்தான். ஆனால் அதுக்கும் மேலான சத்தியம் அக்ஷராத் பரத்தப்பர, எதெல்லாம் அழியாததோ அதுக்கும்
மேலான சத்தியம் இது. 3வது ஸ்லோகம். ஏதஸ்மாஜ்ஜாயதே பிராணோ மனஸ் சர்வேந்திரியாணி ச கௌ வாயுர்ஜோதிராப பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி. தாரிணி, உலகத்துக்கெல்லாம் தாரிணி, அதை தாங்கும் சக்தி. எல்லா இந்திரியங்களும், பிராணன், மனன், ஆகாயம், வாயு, நெருப்பு, நீர், பூமி, அதெல்லாம் இந்த பிரம்மனிலிருந்து தான் தோன்றுகின்றன. அக்னிர் மூர்தா சக்ஷுஷி சந்திரசூரியௌ திஷஸ்ரோத்ரே வாக்விவృతాశ్చ வேதாः வாயு பிராணோ ஹிருதயம் விஸ்வமஸ்ய பத்யாம் பிருத்திவி கேஷ சர்வபூதாந்தராத்மா. சர்வபூதாந்தராத்மா, எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளே இருக்கிற இந்த ஆத்மா. தஸ்மாதக்னிஸ்ஸமிதோ யஸ்ய சூரியஸ் சோமாத் பர்ஜன்ய ஓஷதய பிருத்திவ்யாம் புமான் ரேதஸ்ஸைஞ்சதி யோஷிதாயாம் பஹ்வீः பிரஜாः புருஷாः சம்பிரசூதாः. இது எப்படி வருதுன்னு சொல்றார். சூரியன், சந்திரன், மழை, செடிகள், குழந்தைகள், எல்லாத்தோடு தோற்றமும் இந்த பிரம்மனின் உள்ளே இருந்துதான் வருது. எவ்வளோ உயிரினங்கள் பார்க்குறோமோ அதெல்லாமே இந்த பிரம்மனிலிருந்து தான் வந்திருக்கு. அடுத்ததாப்பில் இந்த படிப்பு, இந்த இது மட்டும் இல்லை, இந்த வேதங்கள், இந்த யாகங்கள் எல்லாமே இதுலேருந்து தான் வந்திருக்கு. தஸ்மாத்ருச்ச சாம யஜோஷி தீக்ஷா யஜ்ஞாச்ச சர்வே க்ரதவோ தக்ஷிணாश्च சம்வத்சரश्च யஜமானश्च லோகாஸ் சோமோ யத்ர பவதே யத்ர சூரியः. தஸ்மாच्च தேவாபௌதா சம்பிரசூதாஸ் சாத்யா மனுஷ்யா பஷவோ வயாம்சி பிராணாபானோ व्रीहिययो தபश्च ஸ்ரத்தா சத்யம் பிரம்மச்சரியம் விதிஷ்ச. ஸோ எல்லாமே இதுலேருந்து தான் தோன்றிருக்கு. இந்த ரூல்ஸ் எல்லாமும், விதிகள் எல்லாமும் எல்லாமே இந்த பிரம்மன்லேருந்து வருது. அப்புறம் இந்த 7 விஷயமான சப்த பிராணா பிரபவந்தி தஸ்மாத் சப்தார்ச்சிஷஸ் சமிதஸ் சப்த ஹோமாः சப்த இமே லோகா யேஷு சரந்தி பிராணா குஹாஷயா நிஹிதா சப்த சப்த. சப்த சப்த 7 துவாரங்கள் முகங்கள் இருக்கு. 2 கண்கள், 2 காதுகள், 2 மூக்கு துவாரங்கள், 1 வாய், எல்லாம் சேர்ந்தா 7. ஸோ அந்த 7 பிராணசக்திகள், அந்த 7 அக்னிகள், இதெல்லாமே இந்த பிரம்மனிலிருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ப்ரோக்ரஸ் சொல்றார். ஸோ எப்படி முதல் ஸ்லோகத்தில் நெருப்புலேருந்து எப்படி துளி துளி நெருப்பு துளிகள் இருக்கோ அதுபோல இந்த பிரம்மனிலிருந்து எல்லாமே வந்திருக்கு. அந்த பிரம்மன் என்ன மாதிரியானதுன்னா அது ஒளிமயமானது, ரூபமே இல்லாதது, பிறப்பில்லாதது, இந்திரியங்களால் புலன் கிடைக்காது, அந்த மாதிரியானது, மனது பேச்சு எல்லாத்தையும் தாண்டி இருக்கு. இருந்தாலும் எல்லா சர்வபூதானாம், எல்லா பூதங்களும் உள்ள இருக்கு. அப்படி சொல்லிட்டு எப்படி இந்த பிரபஞ்சம் உருவாகிறது அப்படிங்கிறது 3வது ஸ்லோகத்துல ஆகாசம், வாயு, அக்னி, பூமி, அதோட இந்த மனசு, இந்த பிராணசக்தி, இந்த பிரபஞ்சம் முழுக்கமே இந்த பிரம்மன்லேருந்து வந்திருக்கு. அந்த பிரம்மன்லேருந்து வந்த இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு? விராட்ட புருஷ மாதிரி இருக்கு. அந்த விராட்ட புருஷனோட தலை இந்த சொர்க்கம், இந்த
கண்கள் சூரியனும் சந்திரனும், இந்த திசைகள்லாம் அவரோட காது, இந்த வேதங்கள்லாம் அவரோட வாக்கு, அவரோட பேச்சு. ஸோ இந்த விராட்ட புருஷன் பிரம்மனிலிருந்து தான் வந்திருக்கார். ஸோ எல்லாமே இந்த எப்படி இந்த இந்த ஜென்மம் வருது, இந்த ஸ்தூலமான பொருட்கள்லேருந்து, அதுலேருந்து எப்படி மழையாக வந்து, மழையிலேருந்து அந்த அன்னம் வந்து, அன்னத்துலேருந்து அந்த புருஷன் வந்து, அந்த புருஷனோட அந்த ஸ்திரீக்கு அந்த அந்த பீஜம் கொடுத்து அதுலேருந்து குழந்தைகள் வருது. இது எல்லாமே பிரம்மன்லேருந்து தான் வருது. அண்ட் என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, யாகங்களாக இருக்கட்டும், சத்தியமும் இதுதான், ஸ்ரத்தையும் இதுதான், எந்த மாதிரியான நல்ல வாழ்க்கை இருக்கோ எல்லாமே இந்த பிரம்மனிலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ பார்க்கறது, கேட்கறது, முகர்றது, ருசிக்கிறது, தொடர்றது, இது எல்லாமே பிரம்மனிலிருந்து தான் வந்திருக்கு. ஏனால் இந்த இந்த முகத்தில் இருக்க இந்த 7 துவாரங்கள், அதிலேன் வர அந்த அனுபவங்கள் எல்லாமே பிரம்மனிலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ எப்படி இந்த பிரபஞ்சம், அதுலேருந்து இந்த விராட்டம், அதுலேருந்து எப்படி ஒரு உயிர், அந்த உயிர் பண்ணுகிற ஒவ்வொரு யாகங்கள், அந்த யாகங்கள்லேருந்து வர எல்லா அனுபவங்கள், ஸோ இந்த வெளி உலகமாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளேருந்து இருக்கிற இந்த எல்லா அனுபவங்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த பிரம்மனிலிருந்து தான் வந்திருக்கு. 9வது ஸ்லோகத்துக்கு போலாம். अतः समुद्रा गिरयश्च सर्वेस्मात् स्यन्दन्ते सिन्धवः सर्वरूपाः अतश्च सर्वा ओषधयो रसश्च येनैश्च भूतैस्तिष्ठते ख्यन्तरात्मा. अतः அவரிடமிருந்து சமுத்ராஹா சமுத்திரங்கள், கிரயஹ மலைகள், ச மற்றும் சர்வே எல்லா அனைத்தும், அஸ்மாத் அவரிடமிருந்து, ஸ்யந்தந்தே பாய்கின்றன, என்ன சிந்தவஹ நதிகள், சர்வரூபா பல வகை வடிவங்களுடையவை, அத்தஹ அவரிடமிருந்து, ச மேலும், சர்வாஹா அனைத்து, ஓஷதயோ ஓஷத மூலிகைகள், இந்த செடிகள், மரங்கள், தாவரங்கள், ரசஹ அதோடு சுவைகள், ச மற்றும், ஏன எதனால், ஏஷஹ இந்த, பூதைஹி பஞ்சபூதங்களால் ஆன அந்த பொருட்களால், திஷ்டதே நிலைத்திருக்கின்றான், ஹி நிச்சயமாக, அந்தராத்மா உள்ளிருக்கிற ஆத்மா, அந்த பரமபுருஷனிடமிருந்தே சமுத்திரங்கள், மலைகள், நதிகள், தாவரங்கள் மற்றும் அனைத்து உணவு சாறுகளும் தோன்றுகின்றன. அவற்றின் ஆதரவால் தான் இந்த உடலுக்குள் இருக்கும் ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஸோ இப்போ இந்த அனுபவங்கள்லாம், அதாவது இந்திரியங்களால் வர அனுபவங்கள்லாம் அதை பார்த்தோம். அதுலேருந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா, எல்லா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் பார்த்தேன்னா, மலைகளாக இருக்கட்டும், நதிகளாக இருக்கட்டும், இந்த சாகரம் இருக்கட்டும், சமுத்திரங்கள் இருக்கட்டும், நமக்கு பக்கத்தில் நமக்கு சுற்றி இருக்கிற எல்லா ஸ்தூல விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே, அதாவது இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் எல்லாமே இந்த பிரம்மனிலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ இந்த பிரம்மனிலிருந்து தான் இந்த சமுத்திர
இந்த சமுத்திரங்கள் வருது, கிரைய இந்த இந்த மலைகள் எல்லாம் அதிலிருந்து தான் வந்திருக்கு. இந்த சிந்து, இந்த நதிகள் எல்லாம் இதிலேருந்து வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்றோம், நதிகள்லாம் இமாலயிலேருந்து வருது கங்கை அப்படின்னு. அந்த இமாலயே பிரம்மன்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இந்த நதிகளும் பிரம்மன்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ புருஷானா இதில் புருஷன் பொம்நாட்டி அப்படின்னு இல்லை, ஜெண்டர்லெஸ். ஆனால் இதுதான் பிரம்மன், இதுதான் ஒரே சத்தியம். எதுன்னா இதுதான் யதேதத் சத்தியம். ஸோ இதிலிருந்து தான் அப்புறம் ஓஷதய, இந்த பலவிதமான தாவரங்கள், செடிகள், மரங்கள் அதுலேருந்து தான் வருது. இந்த செடிகள் மரங்கள்லேருந்து அந்த காலத்தில் எல்லாருமே வெஜிடேரியன் தான். ஸோ அந்த ரிஷிகள் எல்லாமே வெஜிடேரியன். ஸோ என்ன சொல்கிறார், அதுலேருந்து வர இந்த ரசா, இந்த ரசா சாப்பிட்டா தான் அது சாப்பிட்டா தான் புருஷனால் வாழ முடியுது. ஸோ அந்த ஆத்மா இதுக்குள் இதெல்லாம் தான் இந்த ஆத்மா தாங்கின்னு இருக்கு அப்படிங்கிறார். இந்த ஆத்மா தாங்கின்னு இருக்குன்னா இதில் இந்த ஆத்மாங்கிறது பிரம்மன் இல்லை. இந்த ஆத்மா தாங்கின்னு இருக்கு, இந்த ஆத்மா உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிறச்ச இது பிரம்மன் இல்லை. இது இந்த சூக்ஷ்ம சரீரம் நமக்குள்ளே இருக்கிறது. அது இருக்கணும்னா அதுக்கு இந்த உடம்பு தேவை. அந்த உடம்பை என்ன யாரு தாங்கின்னு இருக்கு, அது இந்த ஓஷதையும் அதோட ரசமும், இந்த செடி கொடிகளும், அதுலேருந்து வர சாப்பாடு உணவும். ஸோ இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மா இந்த பிராணவாயு, இந்த மனசு, அதுக்கெல்லாம் இந்த உடம்பு இருந்தால்தான் அதுவும் இருக்க முடியும். ஸோ அந்த உடம்புக்கு நரிஷ்மெண்ட் கொடுத்தால்தான் அது வாழ முடியும். ஸோ இந்த வெளியில் இருக்கிற இந்த சமுத்திரங்களாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், இந்த நதிகளாக இருக்கட்டும், இந்த மரஞ்செடிகளாக இருக்கட்டும், அதுலேருந்து வர உணவாக இருக்கட்டும், எல்லாமே பிரம்மனிலிருந்து வருது. ஸோ எல்லாத்தையுமே தாங்கின்னு இருக்கிறது இந்த பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம், அதை பார்க்கலாம். புருஷ ஏவேதம் விஸ்வங் கர்ம தபோ பிரக்ம பராமிருதம் ஏதத்யோ வேத நிஹிதங் குஹாயாம் சோ வித்யாக்ரந்தி விகிரதீஹ சௌம்ய. சௌம்யன நல்லவனே, அன்புள்ளவனே. புருஷ பரமபுருஷன் ஏவ நிச்சயமாக இதம் இந்த விஸ்வம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் கர்மங்கள் தபங்கள் பிரம்மம் பராமிருதம் உயர்ந்த அமரத்துவம் ஏதத் இதனை எவன் வேத அறிகிறானோ நிஹிதம் நிலை பெற்றுள்ள குஹாயாம் இதய குகையில் அவன் அவித்யா கிரந்திம். இந்த கிரந்திங்கிறது முடிச்சு, அவித்யா கிரந்திம், அவித்யா அறியாமை என்னும் முடிச்சை விகிரதி அறுத்து எறிகிறான். இப்பிறவியிலேயே சௌமியா அன்புள்ளவனே. அன்புள்ளவனே, இந்த உலகம் முழுவதும் பரமபுருஷனே, கர்மங்களும் அவர்தான், தபமும்
அவர்தான், பிரம்மமும் அவர்தான், அமரத்துவமும் அவர்தான். இந்த இதய குகையில் நிலை பெற்றிருக்கும் இந்த பரம்பொருளை உணர்கின்றவன் இப்பிறவிலேயே அறியாமை என்னும் முடிச்சை அறுத்து விடுகின்றான். அதுதான் நம்மளும் பண்றோம். இந்த பிறப்பிலேயே இந்த அறியாமைங்கிற முடிச்சை நம்மளால எடுத்து கட் பண்ணி எறிஞ்சிடணும் அப்படின்னு சௌமியா அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு சிஷ்யன்ட்டு இருக்கிற ஒரு அன்புனால அவர் சொல்றார். சௌமியா அப்படின்னா அழகா இருக்கிறவா. ஆனா இங்க அழகா இருக்கானே அப்படின்னு சொல்ல சௌமியன்னு அன்போட சொல்ற. என்ன சொல்ற, இந்த பிரபஞ்சம் இந்த பிரம்மன் இல்லைன்னா அதுக்கு மீனிங்கே இல்லை. இந்த பிரபஞ்சம் முழுக்குமே இந்த பிரம்மன்லேருந்து தான் வந்திருக்கு. இந்த 9 ஸ்லோகங்களும் இதை தான் சொல்லிட்டு இருக்கு. எப்படி இந்த அக்னியிலேருந்து சிறு சிறு ஜுவாலைகள் வருதோ அதே போல இந்த பிரம்மனிலிருந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க வருகிறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் சரி, இந்த பல விஷயமான இந்த லோகங்களும் சரி, அன்னமும் சரி, அனுபவங்களும் சரி, எல்லா கர்மங்களும் சரி, தபங்களும் சரி, அதெல்லாமே இந்த பிரம்மனிலிருந்து. அண்ட் ஸ்வரூபா, எப்படி அந்த அக்னியோட ஜுவாலை அக்னிக்கும் அக்னியோட ஸ்வரூபா தான், அதுக்கும் வேற வேற டிஃப்ரென்ஸே இல்லை. அதே போல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே இந்த புருஷன் தான். ஸோ இந்த எதனால இதெல்லாம் வருதோ அது அதுலேயும் எது வருதோ அதுலேயும் கண்டினியூ ஆகுது. இந்த நெக்லஸ் கோல்டு இல்லாதது, அந்த கோல்டு வந்து நெக்லஸாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த மண்லேருந்து இந்த பானையெல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மண் வந்து அந்த பானையில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த நீர்லேருந்து தான் இந்த அலைகள்லாம் வந்திருக்கு. அந்த அலைகள்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இந்த நீர்லேருந்து. அதே போல பிரம்மன் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கார் இந்த முழு பிரபஞ்சமா. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது, வெளி உலகத்துல பாரு, அதில் நமக்கு என்ன தெரியும்? மலைகள், நதிகள், சமுத்திரம், மனிதர்கள், இந்த மாதிரியான அந்த கர்மங்கள் அவள் பண்ணிட்டு இருக்கிறது, அவளோட ஜெயம், அவளோட தோல்வி, இதெல்லாம் தான் நமக்கு தெரியும். அவளோட பிளஷர், அவளோட சுகம், துக்கம், இதெல்லாம் தெரியுது. ஆனால் இப்போ என்ன சொல்ற இந்த ஸ்லோகம் சொல்லுது, அந்த மாதிரி பார்க்காதே. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நகைக்கடைக்கு போனோம்னா அதில் நெக்லஸ்ஸு, இந்த பிரேஸ்லெட்டு, காதில் இயரிங்கு, இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி நகைகளை பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் தனித்தனியாக தெரியறது நமக்கு, வேற வேறையா. அப்புறம் நீங்கள் மனசில் யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே தங்கம் தானே அப்படின்னு சொன்னோன்னா எல்லாமே ஒன்றாக தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த உபநிஷத்துல எல்லாமே பிரம்மன், இது எல்லாமே பிரம்மன். இது வெறும் ஒரு வார்த்தைக்காக சொல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறது. நீங்கள் அதுக்கு அது எங்கேருந்து வந்திருக்கு, அது எங்கேருந்து வந்திருக்கு, அது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மன்லேருந்து வந்திருக்கு. இப்போ சொப்னத்தில் பார்க்குறோம், இந்த சொப்னம் நல்லா முடிச்சு எழுந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுது? அந்த சொப்னத்தில் மனிதர்கள் இருந்தார்கள், செடிகள் இருந்தது, பட்சிகள் இருந்தது, மிருகங்கள் இருந்தது, டைம் இருந்தது. பட் எல்லாம் அப்புறம் என்ன தோணுது? இது எல்லாமே நம்ம மனசு தான் அந்த மாதிரி தோணித்து. இந்த மனசு தான் எல்லாத்துலேயுமே தோணிட்டு இருந்தது. அதே போல இந்த விஸ்வம், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே
இதுலேருந்து தான் வருது. இந்த காரணத்தினால்தான் எல்லாமே வந்திருக்கு. இந்த சொப்னத்தில் வர்ற மனிதனும் பட்சியும் அதோட காரணம் என்ன? இந்த மனசு. ஸோ அதே போல இந்த பிரபஞ்ச முழுக்கத்தோட காரணம் என்ன? பிரம்மன், இந்த புருஷன். நார்மலா இந்த வேதாந்தத்தில் படிச்சோம்னா என்ன? இதெல்லாமே கர்மத்தினால வந்தது அப்படின்னு தான் வரும். ஆனா இதுல என்ன சொல்றது? கர்மங்களே இந்த பிரம்மன்லேருந்து தான் இருக்கு, இந்த புருஷன்லேருந்து தான் வந்திருக்கு. எல்லாமே காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு காரணம் இருந்தாதான் ஒன்று ஆக போறது. ஸோ அந்த காரணம் என்னன்னு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இந்த பிரம்மன்லேருந்து வருது. ஏன் இந்த கர்மத்தை பத்தி சொல்றாரு இதில் இந்த ஏன்னா ஷவுனக்காக்கு அதான் புரியும். ஏன்னா அவன் ஜென்மம் முழுக்க இந்த கர்மகாண்டம் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்ற. இந்த கர்மமும் இந்த பிரம்மனிலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ பிரம்மன் தான் பரம சத்தியம். அதெல்லாம் இங்க பரம அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா, ஏன்னா இதுதான் காரணம் இந்த பிரபஞ்சமே இருக்கிறதுக்கு. இந்த பிரபஞ்சம் இதோட எஃபெக்ட். எப்படி அந்த பிரேஸ்லெட் தங்கத்தோட ஒரு ரூபம், ஒரு நாம ரூப விவகாரம். எதோட? தங்கத்தோட. தங்கம் தான் பிரேஸ்லெட்டா தெரியுது, நெக்லஸா தெரியுது, இயரிங்கா தெரியுது. ஸோ இந்த ஏதாவது ஒரு காரணம் இருந்தாதான் இன்னும் வரும். அந்த காரணம் என்ன அப்படின்னு தேடு. மண்பானையோட காரணம் மண்ணு. இந்த மண் அப்படியே தான் இருக்கும். இந்த பாட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கும், இந்த பானைகள் வந்துட்டு போயிட்டு இருக்கும். இந்த பானை வரத்துக்கு முன்னாடியும் மண் இருந்தது. இந்த பானை இருக்கச்சும் மண் இருக்கு. இந்த பானை அழிஞ்ச போதும் அந்த மண் இருக்க போறது. ஸோ அந்த காரணம் எப்பொழுதுமே இருக்க போறது. அந்த காரணத்திலேருந்து எதெல்லாம் வரதோ அதெல்லாம் அழிஞ்சுன்னு மாறிண்டும் இருக்க போறது. ஸோ இந்த பிரம்மன் அப்படிதான் இருக்க போறார். இந்த புருஷன் அங்கேதான் இருக்க போறார். இந்த உலகம் மாறின்னு இருக்க போறது. இந்த அலைகள் எதுலேருந்து வருது? தண்ணியிலேருந்து வருது. எதுல இருக்கு? தண்ணியில தான் இருக்கு. எங்க போய் சேர போறது? தண்ணிக்குள்ளதான் போய் சேர போறது. இந்த அலையும் தண்ணியும் வேற வேற இல்லை. இந்த நீர் தான் அலையாக தெரிகிறது. இந்த அலைங்கிறது வெறும் ஒரு நாம ரூப விவகாரம். எதோட? நீரோட. அதே போல இந்த பிரபஞ்சமே வெறும் ஒரு நாம ரூப விவகாரம். எதோட? இந்த பிரம்மனோட. அதனால்தான் இந்த பிரம்மன் பரம அப்படிங்கிறார். இந்த காரணம் ஒன்றுதான், அதோட எஃபெக்ட் பல விதமா இருக்கும். ஒரே தங்கம் தான், அது காதுல இயரிங்கா தெரியும், பிரேஸ்லெட்டா தெரியும், நெக்லஸா தெரியும். அதோட விவகாரம் தனித்தனியா இருக்கும். காதில் போடுறதுக்கு இருக்கும், கையில் போடுறதுக்கு இருக்கும், கழுத்தில் போடுறதுக்கு இருக்கும். ஆனால் எல்லாமே தங்கம் தான். அதே போல இந்த பிரம்மன், ஒரே பிரம்மன் எல்லா நாம ரூப விவகாரமா தெரிகிறார். எப்படி? இந்த ஒரே ஒரு மனசுதான், ஆனா சொப்னத்தில் பலவிதமா தெரியுது. மனிதன், பட்சி, மிருகம், தண்ணி, நீர், மலைகள் எல்லாமே இந்த ஒரே மனசுலேருந்து தான் வருது. அதே சொப்னத்தில் பார்த்தேன்னா எல்லா இமோஷன்ஸும் வருது.
பயம், கோபம், அழுகை எல்லாமே அந்த சொப்னத்தில் வருது. அதெல்லாம் நிஜமா இல்லை, அதெல்லாம் வந்து மனசுலேருந்து தான் வருது. இந்த மனசு தான் எல்லாமே மனிதனாகவும் தெரியல, அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த இமோஷன்ஸும் அதுவும் மனசுலேருந்து தான், மனசு தான். ஸோ நம்மளோட ஒரு மனசு வஸ்துவாகவும் தெரியறது, அந்த வஸ்துக்குள்ள இருக்கிற அந்த இமோஷன்ஸும் ஆவும் தெரியுது. ஸோ உள்ள வெளியில சபாக்கிய அந்தர, வெளியில அந்த உள்ள எல்லாமே இந்த மனசால தெரியுது மாதிரி எல்லாமே உள்ள வெளியில எல்லாமே இந்த பிரம்மன் தான், இந்த புருஷன் தான். ஸோ இந்த காரணம் தான் ஒரே நிஜம். ஒரு அலையில எது நிஜமா எது இருக்கு? நீர் தான். அந்த நீரை எடுத்துட முடியாது இந்த அலையிலேருந்து. ஸோ அந்த அலை இல்லைன்னு இல்லை, அலை இருக்கு. இந்த மரம் இருக்கா? இருக்கு. இந்த மலை இருக்கா? இருக்கு. இந்த நதி இருக்கா? இருக்கு. இந்த இமோஷன் இருக்கா? இந்த அழுகை, இந்த வருத்தம், இந்த கோபம் இதெல்லாம் இருக்கா? இருக்கு. ஆனா அது எல்லாமே எது மேல டிபெண்டா இருக்கு? அது காரணம் எல்லாமே இந்த ஒரே ஒரு புருஷன். ஸோ இந்த இமோஷன்ஸா இருக்கட்டும், இந்த பொருள்களா இருக்கட்டும், அதெல்லாம் டிபெண்ட். எது மேல டிபெண்ட்? இந்த பிரம்மன் மேல டிபெண்ட். ஸோ எப்படி அந்த பானைகள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்குமோ, ஆனால் அந்த மண் அப்படியே இருக்குமோ, அதுபோல இந்த பிரபஞ்சம் வந்துட்டு போயிட்டு இருக்கும், அந்த பிரம்மன் அப்படியே தான் இருக்க போகுது. அதனால்தான் பிரம்மன் இங்க பராமிருதம் அப்படிங்கிறார். பரம அமிர்தம். அமிர்தம் அதாவது மிருதம் இல்லை, அதுக்கு இறப்பு கிடையாது. ஏன்னா அதுக்கு இறப்பு கிடையாது. பாக்கி எல்லாம் இறந்துட்டு இருக்கும், இதுக்கு இறப்பு கிடையாது. இந்த உலகம் வந்துட்டு போயிட்டு இருக்கும், அதுக்கு பிறக்கும் இறக்கும் எல்லாம் இருக்கும். ஆனால் அது காரணமா இருக்கிற இந்த பிரம்மனுக்கு இறப்பு கிடையாது. ஸோ அது இந்த 9 ஸ்லோகங்களும் பார்த்தாலும் அதே தான் கொண்டு வந்து இந்த 10வது ஸ்லோகத்தில் வந்து நிற்கிறது. ஸோ இதெல்லாம் அறிஞ்சு என்ன? இதெல்லாம் பிரம்மன் அப்படின்னாலும் நமக்கு என்ன தோணும்? அதனால எனக்கு என்ன அப்படிதான் தோணும். அதெல்லாமே பிரம்மன்லேருந்து வந்திருக்கு, சரி அதனால எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஆனா இதுல வந்து அங்கீரசர் வந்து உங்க அந்த கேள்விக்காக பதில் சொல்லுன்னு வரல. அவர் எந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கார்? எதை அறிந்தால் எல்லாம் அறிய முடியுமோ அந்த ஒரு கேள்விக்காக பதில் சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா ஷவுனகாக்கு அந்த கேள்விக்கு தான் பதில் வேணும். ஸோ அப்போ நீங்க என்ன நினைக்கலாம்? அந்த ஷவுனகாக்கு அப்படி இருந்திருக்கலாம், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு என்ன ஆசை? எப்படி நான் இன்னும் செல்வம் கொண்டு வர முடியும்? எப்படி என்னோட பிள்ளையோட இருக்கிற இந்த அன்பும், என்னோட மனைவிட்ட இருக்கிற இந்த அன்பும் அந்த பாசமும் இன்னும் எப்படி நல்லா இருக்கணும்? எப்படி என் உடம்பு நல்லா இருக்கணும்? எப்படி என் மனசு நல்லா இருக்கணும்? எப்படி நான் நல்லா வாழ முடியும்? இந்த பிரம்மன்லேருந்து எல்லாம் வந்ததுன்னா எனக்கு என்ன அதுல அப்படிங்கிறான். அதுக்கு தான் இந்த ஸ்லோகம்ல என்ன சொல்றேன்னா, இந்த அறியாமையை இந்த மனித பிறவிலேயே கட் பண்ணணும். ஏன்னா நம்ம எவ்வளவு நாள் தான் இந்த எஃபெக்ட்லயே இருக்கிறது? ஏன்னா இதெல்லாம் எஃபெக்ட். இந்த எதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு இருக்கோமோ அதெல்லாம் அனித்தியமானது, அழிஞ்சு போகிறது, பங்கூர்.
இதெல்லாம் கண்டினியூஸாக இருக்க போகிறதில்லை. இதெல்லாம் வெறும் இந்த எஃபெக்டில் தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஆனால் நமக்கு இந்த நிஜம் என்ன, இந்த வாழ்வுக்கான நம்ம எதுக்கு நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படின்னு ஒரு கேள்வி வந்துன்னா அதுக்கான பதில்கள் இது. அதுக்கான இந்த பதில் இந்த வெளி உலகத்திலையும் அந்த எஃபெக்ட்லையும் நம்மளால பார்க்க முடியாது, காரணத்துல தான் பார்க்க முடியும். ஏன்னா வெளி உலகத்துல எதெல்லாம் இருக்கோ, எதெல்லாம் பார்க்க போறோமோ அதெல்லாம் மாறிண்டே இருக்கு, அழிய போறது. ஒரு நாளைக்கு அதெல்லாம் போயிட போறது, இந்த உடம்பு போக போறது. எதெல்லாம் நம்ம இன்னைக்கு நம்மளோடது அப்படின்னு சேகரிச்சிருக்கணும், இதெல்லாம் அழிய போறது. யாரெல்லாம் இந்த விபஷ்னா பண்ணிருக்கோ தெரியும். பௌத்த தர்மத்துல அனிச்சா 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 அப்படின்பா. எல்லாமே அனிச்சா. பௌத்த தர்மத்துல 3 வார்த்தைகள் ரொம்ப திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பா. அனிச்சா, துக்கா, அனத்தா. அனிச்சா அப்படின்னா நித்தியமா இல்லாத இருக்கிறது, அனித்தியமா இருக்கு. இதெல்லாமே மாறின்னு இருக்கிறது. துக்கா அப்படின்னா வருத்தங்கள். ஏன்னா இதெல்லாம் மாறுறதுனால நமக்கு வருத்தம் வந்துட்டே இருக்கும். அனத்தா, எதுக்குமே ஒரு பர்மனண்டா ஒன்றுமே கிடையாது. இதுலேருந்து இந்த பௌத்த தர்மம் சூன்யா அப்படின்றது. அப்படின்னா எல்லாமே எம்டி, ஒன்றுமே அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் அவா சொல்றா. நம்ம அதை பூர்ணமிதம்ங்கிறோம். இது இன்ஃபைனைட். ரெண்டும் வேற வேற விதமா பார்க்கறது தான். 0 and 1/0. 0 சூன்யா, 1/0 இஸ் இன்ஃபினிட்டி. அவள் அப்படிதான் சொல்றா. ஆனா நம்ம என்ன சொல்றோம், எல்லாமே இருக்கு. ஆனால் அதற்கு ஏன் இருக்குன்னா இந்த பிரம்மனோட வேற வேற ரூபமா இருக்கு, வேற வேற நாமமா இருக்கு, வேற வேற விவகாரங்களா இருக்கு. அவ சொல்ற அங்க 0 இருக்குங்கிறா. நம்ம என்ன சொல்றோம்னா இங்க இன்ஃபினிட்டி இருக்கு அப்படிங்கிறோம். இதான் பிரம்மன். லிமிட்லெஸ்ஸா இருக்கு, ஆனா பரிபூர்ணமா இருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்லலாம், சரி இதெல்லாம் புரியுறது, பின்ன அந்த பிரம்மன் எங்க காமி அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு என்ன பதில்? நீதான் அந்த பிரம்மன், நீதான் அந்த காரணம். உன்னோடலேருந்து தான் எல்லாமே வந்திருக்கு, உன்னோடலேருந்து தான் இந்த உடம்பு வந்திருக்கு, இந்த உன்னோடலேருந்து தான் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற இந்த இமோஷன்ஸ் வந்திருக்கு, உன்னோடலேருந்து தான் பக்கத்தில் இருக்கிற இந்த குழந்தை இருக்கு, உன்னோடலேருந்து தான் இந்த மிருகம் வந்திருக்கு, உன்னோடலேருந்து தான் இந்த மரம் செடி கொடி எல்லாமே வந்திருக்கு. இங்க என்ன சொல்றார்? இந்த பிரம்மனை ரொம்ப நீ பூஜை பண்ணணும், அதை பத்தி நீ யோசிக்கணும் அப்படிலாம் சொல்ல. இதை வெறும் அறிஞ்சுக்கோ. வேத இதை அறிந்தவன். இதை அறியுதுன்னா அது எங்க இருக்கு? அது ஹிருதயத்தின் குகையில் இருக்கு அப்படின்னு வந்திருக்கு. அதான் ஒண்ணுக்குள்ளேயே இருக்கு. உடம்பா இல்லை, மனமா இல்லை, ஒரு பொருளா இல்லை. உன் ஹிருதயத்தில் இருக்கிற அந்த கோயிலுக்குள்ள அது இருக்கு.
ஸோ இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், ஆர் இந்த அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஜானமய கோஷா, ஆனந்தமய கோஷா, இது எல்லாமே எல்லாத்தையும் ஒளிவடிவமா இந்த இந்த கான்ஷியஸ்னஸ், இந்த பரமசத்தியம், இந்த பிரம்மன் உனக்குள்ளேயே, உன்னோட இருதயத்தில் இருக்கிற இந்த குகைக்குள் அது இருக்கு. ஸோ இந்த சத்தியம் ஒரு பொருள் இல்லை. ஏன்னா பொருள்லாம் ஒரு காரணம் இருக்கு. இதை கிரகிக்க முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது. இதை அக்ராஹ்யம், அறிஞ்சிக்க முடியாது, கிரகிக்க முடியாது. இதை வார்த்தையால் சொல்ல முடியாது, மனசால் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உங்களோட கிராஸ்புள்ள இருக்கு, கை கட்டின தூரத்தில் தான் இருக்கு. ஸோ இதை அறிந்துக்கணும். அறிஞ்சு அறியாமைங்கிற இந்த இந்த நாட்டை கட் பண்ணி எடுக்கணும், இந்த முடிச்சை. ஸோ இந்த பிரம்மன் தான் எல்லாம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு உயிரும் அதில் காணப்படுகிறார். ஆனால் அது ஒன்றாக ஆகிறதில்லை. இந்த பிரம்மன் ஒரு பொருளாக ஆகிறதில்லை. அந்த பிரம்மன் அந்த மாதிரி தெரிகிறார். ஸோ இந்த அறியாமைங்கிற இந்த முடிச்சை கட் பண்ணணும். ஸோ இந்த முடிச்சு எங்க இருக்கு? இப்போ அந்த மண்ணையும் அந்த பானையும் எடுத்துட்டேன்னா எங்க இந்த மண்ணும் பானையும் ஒன்றாகிறது? இந்த நீரையும் அலையும் எடுத்தா எங்க அந்த நீரும் அலையும் ஒன்றாகிறது? எந்த ஒரு பாயிண்ட்ல இந்த நீர் அலையா மாறுறது? ஸோ இந்த நீர் தனியா, இந்த அலை தனியா, இந்த மண் தனியா, இந்த பானை தனியா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு வேறுபாடே இல்லை. இந்த நீர் சடனா அலை எப்போ ஆறுதுன்னு இல்லை, அலை ஆறுது. இந்த மண் பானை ஆறுது. இந்த சமயத்தில் மண்ணா இருக்கு, இந்த சமயத்தில் பானையா இருக்கு, அந்த பானைக்குள்ள மண் இருக்கு அப்படின்னு இல்லை. எல்லாமே ஒரே கண்டினியூ, ரெண்டும் ஒன்று தான். வெறும் வேற வேற விதமா தெரியுது நமக்கு. ஸோ அதுபோல நீங்கள் தான், இந்த நீயும் சரி, நீங்களும் சரி, இந்த பிரபஞ்சமும் சரி, இதெல்லாம் பிரம்மன் தான் கண்டினியூஸா. இப்பதான் அது பிரம்மன் ஆயிடுத்து, இப்போ சடனா ஒரு மரம் ஆயிடுத்து அப்படின்னு இல்லை. அது கண்டினியூஸா அப்படிதான் இருக்கு. இந்த சம்சாரம்ங்கிற சாகரம் கண்டினியூஸா ஓடிட்டு இருக்கு. எல்லாமே இந்த பிரம்மன்கிற ஒரே காரணத்திலேருந்து வெளியில வருது. எல்லாமே பிரம்மன். ஸோ இந்த அஜ்ஞானம்ங்கிற இந்த முடிச்சு, இந்த அஜ்ஞானம்ங்கிற இந்த முடிச்சு எங்கேருந்து வருது? ஆசைகள்னால வருது. இது வெறும் அறியாமை இல்லை, ஆசைகளிலிருந்து வருகிறது. இந்த ஆசைகள்லேருந்து இது எனக்கு பிடிக்கிறது, இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம். ஆனால் எது பிடிக்கிறதோ எது பிடிக்கலையோ, எது வேணுமோ எது வேண்டாமோ, அது எல்லாமே ஒன்றிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்போ நமக்கு அது வேற வேறையா தெரியாது, பிடிப்பும் வெறுப்புமா தெரியாது, எல்லாமே ஒன்றா தெரியும்.
இந்த கோல்ட்லேருந்து தான் இந்த பிரேஸ்லெட்டும் வந்திருக்கு, இந்த கோல்ட்லேருந்து தான் இயரிங்கும் வந்திருக்கு, இந்த கோல்ட்லேருந்து தான் நெக்லஸும் வந்திருக்கு அப்படின்னா இது எனக்கு பிடிக்கும் அது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு பாவமே வராது. ஸோ இந்த அறியாமைங்கிறது இந்த பிடிப்பு வெறுப்பு அதுலேருந்து வருது, இந்த ராகத்வேஷத்துலேருந்து. அந்த அறியாமையை நம்மளால் கட் பண்ணணும். அது இந்த மனித ஜென்மத்தில் நம்மளால் கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணணும்னா உனக்கு இந்த பிரம்மனை பற்றி புரிஞ்சுக்க முடியும், இந்த பிரம்மனை அறிய முடியும் அப்படின்னு சௌனகருக்கு பதில் கொடுக்குறார். அதோட இந்த 2வது முண்டகத்தோட முதல் கண்டம் முடிகிறது. இதி முண்டகோபனிஷதி த்விதீய முண்டகே பிரதம கண்ட. ஸோ அதோட இந்த 2வது முண்டகத்தோட முதல் கண்டம் முடிகிறது. அதுக்கப்புறம் 2வது முண்டகத்தோட 2வது கண்டம், அப்புறம் 3வது முண்டகம், அதுக்கப்புறம் இந்த முண்டக உபனிஷத்து முடியும். ஸோ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் இந்த பறவைகள் எக்ஸாம்பிளாக இருக்கட்டும், சத்தியமேவ ஜெயதி, இதெல்லாம் இதுக்கப்புறமா தான் வரப்போகிறது. ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது. ஸோ அந்த கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா தான் அதை ரசிக்க முடியும். இந்த உபனிஷத்தை எப்படி அந்த கேள்வியிலேருந்து இந்த 2 விதமான வித்தியங்கள், அந்த அபராவித்யா என்ன பராவித்யா என்ன, அப்புறம் எப்படி இந்த முழு பிரபஞ்சம் உருவாகிறது, எப்படி இந்த காரணம் இந்த பிரம்மன்தான், அதுலேருந்து தான் எல்லாம் வருது அப்படிங்கிற இந்த அறியாமையை இந்த ஜென்மத்தில் நம்மளால் கட் பண்ண முடிஞ்சதுன்னா நமக்கு இந்த ஞானத்தினால இந்த பிரம்மனை இந்த ஜென்மத்திலேயே நம்மளால் அடைஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் நமக்கெல்லாம். அதோடு இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். Jai Shri Krishna, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Shri Krishna, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. நாளிலேருந்து நாராயணியம் ப்ராக்டிஸ் திருப்பி ஆரம்பிச்சிடலாம். இந்த வாரம் அண்ட் அடுத்த வாரம் முழுசாக இந்த நாராயணியம் 5 தசகமும் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி எல்லாத்தையும் திருப்பி நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம் நாளைக்கு அண்ட் அடுத்த வாரம் முழுசாக எவ்வளோ நம்மளால் முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணலாம். நல்லா நம்மளை ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் இந்த ப்ரோக்ரஸில் எப்படி ஆன்மீக பாதையில் இன்னும் எப்படி போலாங்கிறதுக்காக ரெடி பண்ணுறதுக்கான வழிகள் அதெல்லாம் நல்லா பண்ணிக்கலாம் இந்த 2 வாரத்தில். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ. Jai Shri Krishna, sir. Thank you, sir. Thank you, sir. Yes.